अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் லுஹர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த பொன்மொழிகளை நாம் தொடர்ச்சியாக இந்த மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய வகுப்பிலே பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபில் 5231 முஸ்லிமில் 5231. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அதாவது இந்த ஒரு செய்தியில மனித சமுதாயத்துக்கு ஏராளமான படிப்பினை இருக்கு, ஏராளமான படிப்பினை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் நஃப்ஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குர்பில் துன்யா குரபித் துன்யா. யார் இம்மையில் ஓர் இறை நம்பிக்கையாளரின் துன்பங்கள் ஒன்றை அகற்றுகிறாரோ, உலகத்தில் ஒரு மூமினுடைய துன்பத்தை யார் அகற்றுகிறார்களோ, நஃப்ஸல்லாஹு அதாவது நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் அகற்றுகிறான். இதான் முதல் பாயிண்ட். உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய துன்பத்தை ஒருவர் அகற்றுகிறார். யார் அகற்றுகிறாரோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? மறுமையில அகற்றுகிறான் ஒன்றை. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமை யஸ்ஸர அலா மூசிரின், யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ, யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி புரிகிறான். அவங்களுக்கு டபுள் போனஸ். ஒருவருடைய சிரமத்தை நாம நீக்குவதற்கு உதவி புரிந்தோம் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? உலகத்திலேயே ஒரு சிரமத்தை நீக்கிறான், மறுமையில என்ன செய்றான்? சிரமத்தை நீக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல கவனமா கேட்கணும், ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு படிப்பனங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ. இந்த விஷயத்துல நாம என்ன செய்வோம்? பொடுபோக்கா தான் இருப்போம். குறைகளை அம்பலப்படுத்துறதுல வேண்டாம், தெளிவா இருப்போம். குறைகளை மறைக்கிற விஷயத்துல கவனக்குறைவா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவருடைய குறைகளை அல்லாஹ் இம்மையிலையும் மறைப்பான், மறுமையிலையும் மறைப்பான். இவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இப்ப நாம செஞ்ச தப்பு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு வச்சீங்களேன், வெளியில தலகாட்ட முடியுமா? கூனி குருவித்தான் நம்ம போகணும். இது மாதிரி நாம ஏதாவது குறை செஞ்சிருப்போம், பாவம் பண்ணியிருப்போம். நாம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு முஸ்லிமுடைய ஒரு குறை தெரியுது, அந்த குறையை அம்பலப்படுத்தாம வேண்டாம்,
இதை சொன்னா அவருடைய கண்ணியம் பாழ்படும், அவரை மக்கள் என்ன நினைப்பாங்க, இன்னும் நேரடியாக அவர்கிட்ட போய் என்ன செஞ்சிருவோம், உங்ககிட்ட இந்த குறை இருக்கு, நீங்க தீர்த்துக்குங்க, சரி பண்ணிக்கங்க, அப்படியா சொல்லணும். அப்படி சொல்லாட்டாலும் அந்த குறையை வெளியில சொல்லாம மறைச்சிட்டோன்னு சொன்னா அல்லாஹ் நினைக்கிறான் நம்முடைய குறைகளை இந்த உலகத்திலையும் மறைக்கிறான், மறுமையிலையும் மறைக்கிறான். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது குறைன்னு சொன்னா எல்லா குறையும் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் தன்னுடைய பெண்ணுக்காக நினைச்சாரு, ஒரு மாப்பிள்ளைய விசாரிக்க வராரு, அவன் குடிகாரனா இருக்கான், அவன்கிட்ட நிறைய மோசமான பழக்கம் இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் குறைய ரசூலுல்லாஹ் மறைக்க சொல்லான்னு மறைச்சிடலாமா? மறைக்கலாமா? மறைச்சா என்ன ஆகும்? அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசம் போயிடும், அப்படிதானே? அப்ப சொல்லணும், இல்ல கொஞ்சம் பார்த்துக்குங்க, இதுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுல. அப்ப எந்த குறையை வெளிப்படுத்தணும், எந்த குறையை வெளிப்படுத்தாத இருக்கு வருகின்றவங்களுக்கு, அப்ப இதை புரியணும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ்வும் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் உதவி கிடைக்கும் எப்போ? ஒரு அடியாருக்கு ஒரு சகோதரன் சகோதரருக்கு செய்கிறாரு, உதவி செய்தே கொண்டிருக்கிறார். அப்படி உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான், அந்த அடியாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை செய்தி பார்த்துருக்கிறோம்? மொத்தம் 4. இதெல்லாம் ஒரே செய்தி தான், இதெல்லாம் ஒத்த செய்தியில தான் வருது. அப்படி துண்டு துண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ, கல்வி, மார்க்க கல்வி, எல்லா கல்வி, நல்ல கல்வி, குறிப்பா மார்க்க கல்வி வைங்களேன், அந்த கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறார், அவருக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. அவருக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை அல்லாஹ் என்ன செய்றான், லேசாக்கி விடுறான். இதானே வேணும் நமக்கு. இப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க? உட்கார்ந்து எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? சொர்க்கம் போனாதான். எல்லாத்தையும் விட முதல் காரணம் அதான், சொர்க்கத்துக்கு நான் போகணும். அப்ப அந்த பாதை எல்லாம் என்ன செய்யறான், லேசாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வயததாரஸூனஹு பைனஹும். மக்கள் எல்லாம் இறை இல்லங்களில் ஒன்றில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொடுத்தும் கொண்டிருந்தால் இல்லா நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ் இறையருளை, தன்னுடைய அருளை போர்த்திக் கொள்ள செய்கிறான், அவர்கள் மீது இறையருள் போர்த்திக் கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான். இது மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுக்கு. இப்ப நம்ம அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம தேடி வந்திருக்கோம்ல, அல்லாஹ் என்ன செய்றான், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை லேசாக்கலாம். அது மட்டுமில்ல, அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது, அவர்களை இறையருள் போற்றிக் கொள்கிறது, வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய வானவர்கள்ட்ட பாத்தீங்களா, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையுடன் நினைவு கூறுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்துவது கிடையாது. நல்ல பாயிண்ட் கவனிக்கணும். அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவதில்லை. இந்த பாயிண்ட்க்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்க்கலாம், விளங்கலையோ?
நல்ல கவனிங்க. அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை அவருடைய குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வருவது கிடையாது. என்ன விளங்கலையா? அவங்க கரெக்டா விளங்கி இருக்கிறாங்க. ஏரியால பெரிய டாப்பான ஆளு, அந்தஸ்தான ஆளு, ஆனா எந்த நன்மையான காரியமே செய்யல. அவர் முன்னாடி வந்துருவாரா? அவருக்கு எந்த சிறப்புமே இல்லை. அவருடைய குலச்சிறப்பு என்ன செய்ய முடியாது, அவரை முன்னாடி கொண்டு வந்து விடாது. யார் அறச்செயல்ல டாப்பா இருக்கிறாங்களோ அவர் தான் அல்லாஹ்விடத்துல இப்படிதான். இதுதான் வழங்கும். நாம எதை பார்க்கிறோம்? அறச்செயல் எல்லாம் பார்க்கறது இல்லை. எதை பார்க்கிறோம்? குலத்தை, பொருளாதாரத்தை, தோற்றத்தை, வசதி வாய்ப்பை. ஒரு ஒயிட் காலர் ஒருத்தர் வருவார், ஒயிட் காலர், பெரிய பணக்காரர் வருவார். அந்த பக்கம் ஒரு ஏழை வருவான். அவன் தொழுகைக்கு போயிட்டு வந்திருப்பான், இவன் தொழுவாம வந்திருப்பான். இப்ப நாம போறோம், யாரை மதிச்சு சலாம் சொல்லுவோம்? நீங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நாம அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அவனை கண்டுக்கிறது கிடையாது. இவர் தான் சமுதாயத்தை பெரிய ஆளு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது. அவனை பார்த்தா அவன் சலாம் சொன்னா கூட வலைக்கும் சலாம் வணங்குது. அவங்களுக்கு இந்த நிலை மட்டும் இருக்கக்கூடாது. இது இல்லைங்கிற அல்லாஹ். ஆனா இவரை விட அவன் தான் சிறந்தவன். அவன்கிட்ட காசு படம் இல்லை, அவன் தோல் கருப்பு, அவன் அவலட்சணமா இருக்கிறான். ஆனா 5 வக்துக்கு பள்ளிக்கு வந்துடுறான். இவன் தோல் வெள்ளை, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் பக்கவா இருக்கு, கார்ல வரான். எந்த கார்ல வரான்? லம்போகினி கார்ல வரான். அவரை பத்தி என்ன செய்யறோம்? ஏதோ பெரிய ஆளு. இவங்கிட்ட ஒண்ணு, இவன் தொழுவே இல்லை. யாரு அல்லாஹ் இடத்துல சிறந்தவர்? ஏழையா இருக்கக்கூடிய, சைக்கிள்ல வரக்கூடிய, தோல் கருப்பா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து பள்ளிவாசல்ல எல்லா தொழுகைக்கு வரானா இல்லையா, அவன் தான் அல்லாஹ்ட்ட சிறந்தவன். இவன் ஒண்ணுமே கிடையாது. இந்த செய்தியில நிறைய படிப்பில் இருக்க நமக்கு. அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, பிற மக்களை அவருடைய குறைகளை மறைக்கக்கூடிய மக்களாக, பிறர் சிரமப்படும் பொழுது அந்த சிரமத்தை நீக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு, நபிகளாருடைய போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்குவான். சரி, சரி, முடிஞ்சதா? இப்போ சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, இவங்க மார்க்கத்தை அறிந்து கொண்டு அவங்க ஆர்வப்பட்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டதுனால தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு இப்ப கிடைக்குது. அவங்க சொல்லாம கிடைச்சிருக்குமா? அவ்வளவு ஆர்வம். 2 பேர் இருப்பாங்களாம், நல்லா கவனிங்க. 2 பேர் இருப்பாங்களாம். அவர் என்ன செய்வாரா? 2 பேர் ஒருத்தர் சொல்வாரா, நான் இன்னைக்கு உழைக்க போறேன், நீ இன்னைக்கு ரிசுலாட்ட போய் உட்காந்துக்க அப்படின்னு. உட்காந்து என்ன செய்யணும்? எல்லா செய்தியும் கேதர் பண்ணணும். கேதர் பண்ணி நீ வந்து எனக்கு சொல்லணும். மறுநாள் என்ன செய்வேன்? நான் ரிசுலாட்ட போவேன், நீ உழைக்க போ. இப்படி கத்துக்கிட்டாங்க மார்க்கத்தை. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த செய்தி நமக்கு கிடைச்சது. இந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் குறித்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். மொத்த செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி நிறைய இருக்கு, அப்படிதானே? லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கு. இந்த செய்தியில அந்த சஹாபாக்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுல சில குறிப்பிட்ட சஹாபாக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் 5. அப்புறம் சொல்லுங்க. ஜாஃபர் வராது, அபூ ஹுரைரா வராது. இந்த 4 கலீஃபாக்கள் மெயினா இருக்கிறவங்க தெரிஞ்சிடும் தானே. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இது கன்ஃபார்ம். அப்புறம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாங்க 5. சரியா? சரி, நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்ப கேட்டாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படித்தானே? ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க மொத்தம் எத்தனை செய்தி அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கி நம்ம கிட்ட எவ்வளவு செய்தி அறிவிச்சிருக்காங்கன்னா எத்தனை நினைக்கிறீங்க? தோராயமா சொல்லுங்களேன்.
99% அவங்க தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க. சொல்ல 5000 ஹதீஸ். ஏன்னா அபூபக்கர் ரொம்ப நெருக்கமான ஆள், ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமானவங்க. அதனால மொத்தம் 142 செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி மொத்தம் எத்தனை? 142. இந்த 10 சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் குறைவான செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் டாப். சரியா? பாருங்க. அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எத்தனை செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க? 539. டோட்டலா 539 செய்தி அறிவிச்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எவ்வளோ? 142. 142 நபிமொழி அறிவிச்சிருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 586. சரியா? அடுத்தது தல்ஹா பின் உபைதுல்லா. தல்ஹா பின் சொல்லுங்க, இவங்க 38. இவங்க மொத்தத்தை செய்தி 38 செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. ஜுபைர் பின் அவ்வாம் அவங்க மொத்தம் 38 செய்தி தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்க சொன்னீங்களே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மொத்தம் 65 செய்தி. 65. சாது பின் அபி வக்காஸ் இவங்களும் ஒரு நபித்தோழர், சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவர்கள். இவங்க 270 செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. சயீத் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 48. 9 பேர் சொல்லிட்டேன். இன்னொன்னு 10வது பேரு அபூ உபைதா, அந்த உட்கார்ந்து பேர் விட்டுருக்காரு, அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ 15. இப்ப 6 தெரியுது நமக்கு: அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அபூ உபைதா. வச்சுக்கீங்க. 6 ஆயிடுச்சா? இப்ப அடுத்தது சிம்பிளா வச்சுக்கோங்க. அடுத்தது சாது பின் அபி வக்காஸ், இவங்களும் பழக்கமான சாபி தான். அப்புறம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி வச்சுக்கீங்க. தல்ஹா, ஜுபைர், தல்ஹா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாது பின் அபி வக்காஸ். இன்னொருத்தர் யாரு சொல்லுங்க? இல்ல இல்ல, சயீத் பின் சாத், சயீத் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? இப்படி வச்சுக்கீங்க. இப்ப நீங்க 5000 சொன்னீங்களே, இந்த 5000 ஹதீஸ்ல யார் அறிவிச்சானா? இந்த செய்தியை சொல்றாரு, அவர் தான் அறிவிச்சிருக்கிறார். 5000 செய்தி அறிவிச்சிருக்கிறாருங்க, கூடவே கடந்திருக்கிறார். அவர் மூலமா தான் எல்லா செய்தியும் நமக்கு வருது. சரி, இப்ப அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க ஒரு சின்ன பட்டியல் சொல்றேன். அபூ ஹுரைரா 5374 செய்தி. சரியா? இவருக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகுது வயசு தெரியுமா? 31. நல்லா பார்த்துங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு வயசு எத்தனை? 31. அப்ப எவ்வளவு இளமை பருவத்தில் செய்தி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? 1. 2வது அப்துல்லா பின் உமர் அலி இவங்க அறிவிச்ச செய்தி 2630. இவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போகுது, இவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 20 வயசு. அடுத்தது அனஸ் பின் மாலிக், பழக்கமான சாபி நமக்கு. அனஸ் பின் மாலிக் இவர் அறிவித்த செய்தி 2286. இவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு வயசு 20. பாருங்க, எல்லாம் இளவட்டம். இன்னைக்கு இளவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பைக்கை முறுக்கி ஓடி போயிட்டு இருக்கிறான். நைட்டு சர்ரு புருன்னு போறான். ரமலான் காலத்துல கூட என்ன பண்ணிருக்கான்? ஆர்வப்பட மாட்டிருக்கிறான். அடுத்தது பாருங்க, அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க 2210 செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அவங்க வயசு எத்தனை? 18. 18 என்ன வயசு? எல்லாம் இளமை பருவம். சரியா? அடுத்தது பாருங்க, அப்துல்லா பின் அப்பாஸ், இவர் தாங்க டாப்னா ஹதீஸ் குறைவுதான், ஆனா என்ன டாப்னு சொல்ல பாருங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர் அறிவிச்ச செய்தி 1660. 1660. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு வயசு 10ங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது வயசு எத்தனை? 10. இவ்வளவு பெரிய 60. 10 வயசுல பிள்ளை நம்ம நினைச்ச மாட்டோம், சின்ன பிள்ளைன்றோம். சின்ன பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. ஸ்ரீலஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுரும் பிள்ளைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க என்னது? ஸ்ரீலஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கேட்டா சின்ன பிள்ளை தானே. அந்த பிள்ளை அந்த பழக்கப்பட்டு அது பெருசான ஒண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போவாரு. புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துல சின்ன பிள்ளைங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, நம்ம காலத்துல சின்ன பிள்ளைங்க எப்படி வளர்க்கிறோம். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வயசு 10.
அடுத்த ஜாபீர் பின் அப்துல்லா இவங்க அறிவிச்ச நபி மொழி 1540. ரசூலுல்லாஹ் இறக்கும்போது அவங்க வயசு 26. லாஸ்டா அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அறிவிச்ச செய்தி 1170. ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது இவருக்கு வயசு 23. 20, 23, 10, 18, அபூ ஹுரைராக்கு 31. இதான் இந்த இளவட்டத்தில் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம நேசிவோம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு வளர்ப்போமா இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை அறியக்கூடிய மக்களாகவும் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆக்கி குடும்ப சகிதமாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மக்கள் ஒன்று கூடி வேதத்தை படிச்சு கொண்டும் ஒருவருக்கு வேதத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் என்ன நண்பனாம்? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவது. அல்லாஹ் என்ன போர்வனா பெட்ஷீட் இல்லைங்க, அமைதி. சரி, மலக்கு பால் இருப்பாங்க. சரி, போர்வனை என்ன போர்வை இல்ல, இறை அருள். வேற சொல்லுங்க, கவனிக்கலையா? நிறைய விஷயம் சொல்ல நினைச்சா. சரி, இது கேள்வி விட்டு அடுத்த கேள்வி. அபூ ஹுரைரா மொத்த அறிவிச்ச செய்தி எத்தனை சொல்லுங்க? அது ஹதீஸ் நம்பர். சரி, ஓகே, நம்பர் வேணும். நம்பர் அது குழப்பம். 10 வயசு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகுது. 10 வயசு. ஃபுல் பேர் சொல்லணும். மாஷா அல்லாஹ், அவருக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரி, ஃபுல் பேர் சொல்லுங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. இதை கரெக்ட். சரியா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் 10 வயசு. அவங்களுக்கு தான் கரெக்டான பரிசு சொல்லிக்கிறாங்க. காக்காக்கு பரிசு கொடுத்துருவோம். சரியா? சாகுல் பாயும் சொன்னதுன்னா அவருக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். 2 பேருக்குமே பரிசு. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.